தான் அந்த அமுதாவா? விதி வழி அதுதான். நினைச்சதெல்லாம் நடக்குது. வாங்க ரஜினி. வாமா ரஜினி. ஆமா. ஏமா அங்கேயே நிக்கிற? உள்ள வா. வாங்கக்கா. எல்லாருக்கும் ரஞ்சினிய தெரியுமா? ஏய், ரஞ்சினிய உனக்கு தெரியுமா? நானும் ரஞ்சினியும் காலேஜ்ல 3 வருஷம் ஒன்னா படிச்சோம். உங்களுக்கு எப்படி ரஞ்சினிய தெரியும்? நான் அவங்க ஆபீஸ்ல தான் வேலை பார்த்தேன். போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்த இந்த பொண்ணு தான்மா. என் மேல கார்ல இடிச்சிட்டான்னு சொன்னேனே, அது கூட இந்த பொண்ணுதாம்மா. என்ன கார்ல கூட்டிட்டு வந்ததும் இந்த அக்கா தான். என் பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு பண உதவி பண்ணது இந்த மகராசி தானே? நீங்க எப்படி இங்க? உங்களுக்கு நிச்சயதார்த்தம் சொன்னாங்க, அதான் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். எங்க போனவகிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லங்கிற பதட்டம் கொஞ்சமாவது இருக்கா உங்களுக்கு? உங்களை தாங்க கேக்குறேன். ரஞ்சனிக்கு ஒரு போனை பண்ணி எங்க இருக்கா என்ன ஆச்சுன்னு கேளுங்க. எதுக்கு இப்ப வீணா பதட்டப்படுற? அவ என்ன போருக்கா போயிருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் அவ போருக்கு போன மாதிரி தான். உங்க பொண்ணோட கோபத்தை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அந்த சிவா தனக்கு கிடைக்கிறதுக்கு நீங்களும் நானும் தடையா இருக்குங்கிறதுக்காக அவ இந்த வீட்டை விட்டு போனவ. அவ காதலுக்காக இத்தனை வருஷமா கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்தின அப்பா அம்மாவையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கா. அப்படிப்பட்டவ அவனுக்கு வேற ஒரு பொண்ணோட நடக்கிற நிச்சயதார்த்தத்துக்கு போயிருக்கா. போன இடத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நானே பயந்து போயிருக்கேங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரோஜா சொன்னது உண்மையா இருக்காம வதந்தியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. யாரோ ஏதோ சொன்னதை வச்சு இந்த ரோஜா நம்பி இருக்கலாம். ரோஜா சொன்னதை கேட்டு உன் பொண்ணு இங்க இருந்து அங்க ஓடி இருக்கா. ஏங்க, ஒருவேளை ரோஜா சொன்னது உண்மையா இருந்து அந்த சிவாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருந்தா? உங்களை தாங்க கேக்குறேன். நிச்சயம் நடந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? உன் பொண்ணு தடுத்து தகராறு பண்ணிருப்பா. அப்ப உங்க பிரச்சனை நடந்து சிவா ரஞ்சனி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா? என்ன நீ பேசுற? போலீஸ் என்ன போலீஸ்? அந்த கோர்ட்டை விலைக்கு வாங்குற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கு. உங்க மகளுக்கு உங்ககிட்ட இருந்து என்ன வந்துச்சோ இல்லையோ, உன அந்த திமிர்த்தனம் மட்டும் அப்படியே வந்திருக்கு. பணத்திமிர்ல காதல கூட கடப்பொருளா வாங்க பாக்குறா. எதுக்கு எடுத்தாலும் அலட்சியம், எதுக்கு எடுத்தாலும் திமிரு. பின்ன வசதியானவங்க திமிர்த்தனம் இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம அடங்கி போறாங்களா? அந்த மாதிரி அடங்கி போடுன்னு நினைக்கிறியா? சிங்கம்னா கர்ஜிக்கணும், புலினா உருமணும், பணக்காரனா பந்தா காட்டணும். என் பொண்ணு நினைச்சா அதை அடைஞ்சே தீருவா. அவ அடையறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க உங்க பொண்ணுக்கு பண்றதெல்லாம் இருக்கட்டும். நம்ம மகளை கொலை பண்ண பார்த்தது யாரு? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? போலீஸ்ல கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னவோ உங்க எதிரிங்க தான் நம்ம பொண்ணை கொலை பார்த்திருப்பாங்களோன்னு தோணுது. எவ்வளவு வேங்கடத்தான் ஒருத்தி தான் இப்ப நம்ம நடுவுல வந்திருக்காளே, அவ பண்ண வேலையா இருக்குமோ தான் நான் நினைக்கிறேன். சேச்சே, அவங்களாம் அந்த மாதிரி அளவுக்குலாம் போக மாட்டாங்க. வேற எந்த அளவுக்கு போவாங்க சொல்லுங்க? வேற எந்த அளவுக்கு போவாங்க? இதவா, நீ முழங்காலுக்கு மொட்டை தலைக்கு முடிச்சு போடுற. சம்பந்தம் இல்லாம எதுவும் பேசாத. நான் சம்பந்தம் இல்லாம எல்லாம் பேசலைங்க. அவ ரஞ்சனியை பார்த்து எச்சரிக்கை பண்ற மாதிரி பேசினதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க சாதாரணமா தான் பேசியிருக்காங்க. சரிங்க, யார் அவங்க? யாருங்க அவங்க சொல்லுங்க. இதவா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பாக்குறேன். இதே பதில இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்ல போறீங்கன்னு நானும் பாக்குறேன். கணவன் மனைவிக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க கூடாதுங்க. ஆனா நீங்க நமக்கு நடுவுல ஒரு ராட்சசி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. ஒரு மனைவி மட்டும் கணவன் கிட்ட உண்மையா இருந்தா போதாது, கணவனும் அதே மாதிரி மனைவி கிட்ட உண்மையா இருக்கணும். எல்லா விஷயமும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும், வந்தே தீரும். நில்லு.
ஏண்டி உன் கோவத்தை காமிக்கிறது ஒரே இடத்துல நின்னு கோவத்தை காமிக்க வேண்டியதானே? எதுக்கு போயிட்டு போயிட்டு சுத்தி சுத்தி வந்து கோவத்தை காமிக்கிற? வயித்துல குழந்தைய சுமக்கிறமேன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏங்க என் வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. அங்க என் அம்மா நம்ம 2 பேர் எதிர்ப்பையும் மீறி நிச்சயதார்த்தம் நடத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது கவலைப்படுறீங்களா? கவலைப்படாம இருப்பனாடி. எங்க குத்தி விட்டா எங்க வேலையாகும்னு எனக்கு தெரியும்டி. இந்நேரம் அந்த ரோஜா ரஞ்சனியை குத்தி விட்டுருப்பா. ரஞ்சனி பேய் மாறி போய் அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருப்பா. சும்மா வெறும் கையால முழம் போடாதீங்க. ஒருவேளை ரஞ்சனியால நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியலனா? ரஞ்சனி நிச்சயதார்த்தத்தை நிறுத்த மாட்டாளா? அடி போடி பைத்தியக்காரி. நீ நானும் எப்படி அமுதா மேல கோமா இருக்கமோ அதை விட அதிகமா சிவா மேல ரஞ்சனி பைத்தியமா இருக்கா. ரஞ்சனி நிச்சயதார்த்தத்தை நிச்சயமா நிறுத்துவா. ஆமா நீ நிச்சயமா அவ நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி இருப்பா. நீ என்ன ஒரு பின்பாட்டா? சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, இது சாதாரண பிரச்சனை இல்ல, என் வாழ்க்கை பிரச்சனை. அங்க நிச்சயம் நடந்து தட்டு கை மாறினா இங்க எல்லாமே மாறிடும். அவ வரக்கூடாதுங்க. என்ன அடிச்ச அந்த அமுதா என் தம்பிக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. வரமாட்டா. அதுக்காக உன் வைத்தியத்துல வளர்த்துக்காத. உன் வயித்துல இருக்க நம்ம குழந்தைக்கு ஆகாது. ஆமா நீ வயித்துல வளர்ற பிள்ளைக்கு அது ஆகாது. வேண்டாம் கைத்தடி, வேண்டாம். என் மனசே ஆறலிங்க. எங்க அம்மா என் தம்பி மேலேயும் என் மேலேயும் எவ்வளவு பாசமா இருந்தாங்க. இப்ப அந்த அமுதா வந்த உடனே எப்படி மாறிட்டாங்க பாத்தீங்களா? நாம நிச்சயதார்த்தத்துக்கு வரமாட்டோம்னு சொன்னா பயந்து பணிஞ்சு வருவாங்கன்னு பார்த்தா நம்மளும் வேணா நம்ம உரமும் வேணான்னு துணிஞ்சு தட்டை தூக்கிட்டு போனதை பாத்தீங்களா? எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அப்படி அந்த அமுதா கிட்ட என்ன இருக்கு? சொந்த தம்பியையும் சொந்த மகளையும் தூக்கி அடிச்சிட்டு போறாங்க. அந்த அமுதா உன் தம்பிய மயக்கி மடியில போட்டது கூட எனக்கு பெருசா தெரியல. உன் தங்கச்சியும் அம்மாவியில மயக்கி போட்டா அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. 30 வருஷமா நான் கூட இருக்கேன், 25 வருஷமா நீ கூட இருக்க. அத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம நேத்து வந்தவளுக்காக நம்மள குப்பை மாதிரி தூக்கி அடிச்சிட்டாங்க. எங்க அம்மா என்ன தூக்கி போட்டது கூட எனக்கு பெருசா வலிக்கலீங்க. ஆனா என் தம்பி அக்கா அக்கான்னு என் காலையே சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப என்னையே எதிர்த்து நிக்கிறான். அதுதாங்க என்னால தாங்கிக்கவே முடியல. என் தம்பி மரியாதைக்கு கூட மறுபடியும் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல பாத்தீங்களா? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குங்க. அந்த அமுதா மேல அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அந்த பைத்தியம் எல்லாம் இனிமே தெளிஞ்சிரும். இந்நேரம் அந்த ரஞ்சனி பைத்தியத்தை தெளிய வச்சிருப்பா. சரிங்க, நீங்க சொல்றத நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. இங்க பாரு, இந்த மாதிரி நீ நம்பிக்கை இல்லாம இருக்கவே கூடாது. நிச்சயமா அந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. நீ என்ன பண்ற? ரொம்ப டென்ஷனா இருக்க. இந்த மாதிரி நேரத்துல டென்ஷனா இருக்க கூடாது. அமைதியா போய் படு. போ போ. சமைக்கவே கூடாது. நாங்க 2 பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடும். சரியா? என்னடா திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்க? வா போலாம். வா. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நீ வருவ, என்னையும் சிவாவையும் வாழ்த்துவேன்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல ரஞ்சனி. இது எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா நீயும் நானும் இப்படி எதிரெதிர உட்காந்து பேசுவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது நம்ப முடியாத விஷயமா இருக்கு. நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமானு யாருக்கும் தெரியாம நான் கிள்ளி கூட பார்த்துட்டேன் தெரியுமா? நான் மட்டும் என்ன இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தா வந்தேன். நான் இங்க வந்ததே சிவாவை வாழ்த்திட்டு போகதா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது நிச்சயதார்த்த பொண்ணா நீ நிக்கிற. நானும் ரோஜாவும் அப்படியே ஷாக் ஆயிட்டோம் தெரியுமா? ஆமா அமுதா, நாம ஒன்னு நினைச்சா வேற ஒன்னு நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் நேர்ல பாக்குறேன். அமுதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீயும் சிவாவும் எதிர்ச்சியெல்லாம் சேரல. இந்த ரஞ்சனியால தான் சேர்ந்திருக்கீங்க. அவதான் ராவ் கம்பெனில யாரோ அமுதான்னு ஒரு பொண்ணு பிரில்லியண்டா வேலை பாக்குறா, அவளை நம்ம கம்பெனிக்கு இழுத்துட்டு வாங்கன்னு சிவாவை அனுப்பி உன்னை ஃபாலோ பண்ண வச்சா. ரஞ்சினி மட்டும் சிவாவை விட்டு உன்னை ஃபாலோ பண்ணாம இருந்திருந்தா சிவா இந்நேரம் உனக்கு ஜோடியா இருந்திருக்க மாட்டாரு. வேற யாரோ ஒருத்திக்கு ஜோடியா இருந்திருப்பாரு. என்ன ரஞ்சினி? அது மட்டும் இல்ல, சிவாவை உன்னை அவங்க கம்பெனில சேர்க்காம உன்னையே தன்னோட கம்பெனிய சேர்த்துக்கிட்டாரு. ரஞ்சினி, அவளுக்கே தெரியாம உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்க தெரியுமா? இதுக்காகவே நீ இவளுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா ரோஜா, சிவா கூட இதைத்தான் சொன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சினி. இவதான் ஏதோ சொல்றானா? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? ஏதோ என் மூலமா உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கே, அத நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? யாரு நீயே சந்தோஷமா இருக்க? உன் தலையில அரிசி பானைய வச்சா அது வெந்து சோறாயிடும்டி.
அந்த அளவுக்கு நீ வெந்து வேக்காடா இருக்க. எனக்கு தெரியாதா அது? எனக்கு என்ன வருத்தம்னா, என்ன நீ புரிஞ்சுக்காம உன்னை நான் புரிஞ்சுக்காம 3 வருஷம் காலேஜ்ல முறைச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். அத இப்ப நினைச்சா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அதை நினைச்சா எனக்கு வெக்கமா தான் இருக்கு. வேண்டாமுதா, குட்டிச்சத்தா குழந்தை நாடகம் போடுறா. அத நம்பிடாத. நீ நிஜமாவே வருத்தப்படுற. ஆனா இவ நீலி நாடகம் நடிக்கிறா. ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணா நீ இருந்திருக்க. என் தங்கச்சிக்கு பிரியமான அக்காவா இருந்திருக்க. ஆனா நான் மட்டும் ஏன் உன்னை எதிரியாவே பார்த்தேன்? அவங்க எல்லாம் உன்னை சரியா பார்த்திருக்காங்க. நான் தான் உன்னை தப்பா பார்த்துட்டேன். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நேரத்துல யார் மனசையும் நோக்கடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். காலேஜ் டைம்ல உன் மனசு நோகிற மாதிரி நான் நடந்திருந்தா என்ன மன்னிச்சுடு. சச்சே, எதுக்கு இதெல்லாம்? ஆக்சுவலா பார்த்தா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தான் உன்னை அடிக்கடி தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன். இல்ல ரஞ்சினி, பல பேர் முன்னாடி நான் உன்னை அவமானப்படுத்தினதுனாலதான் நீயும் அந்த மாதிரி நடந்துக்கிட்ட. சாரி ரஞ்சினி. இல்ல இல்ல, மொத்த தப்பும் என் மேலதான். நான் தான் பணம் இருக்கிற திமிர்ல கண்ணா பின்னான்னு கண்ணு மண்ணு தெரியாம நடந்துக்கிட்டேன். ஐம் சாரி. நான் தான் உன்னையும் என் ஃப்ரெண்டா சக மனைவியா பார்க்காம உன்னை எதிரியாவே பார்த்துட்டேன். ஆஹா, நீரும் நெருப்புமா இருந்தவங்க பூவும் நாருமா மணக்குறாங்களே. கிழக்கும் மேற்குமா இருந்தவங்க இப்ப சந்தனமும் கிண்ணமும் மாதிரி எரிஞ்சிட்டாங்களே. விடக்கூடாதே. இது பாரு அமுதா, மாத்தி மாத்தி பழசை எதுக்கு பேசிக்கிட்டு? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோமே. அடுத்து என்ன நடக்க போகுது? சிவா அமுதா கல்யாணம் தான் நடக்க போகுது. அது நடக்காது. அடுத்து என்ன நடக்க போகுது? சிவா அமுதா கல்யாணம் தான் நடக்க போகுது. அது நடக்காது. நான் இல்லாம அமுதா சிவா கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன்னு சொன்னேன். நிச்சய டைம்ல இந்த மாதிரி லாஸ்டா வந்த மாதிரி உன் கல்யாணத்துக்கு நான் அப்படி வரமாட்டேன். உன் கல்யாண வேலைகளை ஆரம்பத்துல இருந்து நான் தான் பாப்பேன். ஆஹா, இனிமே நான் உன் வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டியதா இருக்கும். வரலாம்ல? என்ன கேள்வி இது? நீ எனக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்ட. நீ எப்ப வேணாலும் வரலாம் போலாம். இனிமே இதுவும் வீடு. வா உள்ள போலாம். ஹே அமுதா, நீ பாவண்டி. ரஞ்சனி நச்சு பம்முன்னு தெரியாம அவ கூட பழகிட்டு இருக்க. என்னென்ன சித்திரவதெல்லாம் இன்னும் அனுபவிக்க போறியோ? என்னம்மா, நீங்க 2 பேரும் நிச்சயதார்த்தத்துக்கு போலியா? நிச்சயதார்த்தத்துக்கு போக மாட்டேன்னு விளையாட்டுக்கு தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். என்னது விளையாட்டா? நான் என்ன சின்ன குழந்தையா இல்ல சின்ன பப்பாவா? கணேசா, அவதான் அறிவு கெட்டவ. உனக்கு கூட அறிவில்ல. இருந்திருந்தும் உன் அக்கா மகனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இந்த நேரம் பார்த்து மூஞ்ச தூக்கி வச்சிருந்தா நல்லாவா இருக்கும்? கல்யாணத்துக்கு போக விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அந்த பொண்ணு கங்காவை என்ன பண்ணான்னு தெரியுமா? வேண்டாம் மாமா, இவங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லாதீங்க. இவங்களுக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி அர்த்தம். என்ன, அந்த பொண்ணு உன்ன பளார்னு கண்ணத்துல அரைஞ்சுது அதானே? உங்க அம்மா சொன்னாங்க பல பேர் பார்க்கும்போது உன்னை அடிச்சான்னு. நீ அதுக்காக சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? அடிப்பாவி, நான் என்ன இரக்கமில்லாதவளா சந்தோஷப்படுறதுக்கு? நீங்களே சொல்லுங்க. இப்படி அவமானப்படுத்தினவள நாங்க எப்படி மருமகளை ஏத்துக்க முடியும்? அதானே, நம்ம கங்காவை அடிச்சவ அவ. அப்படி இருந்தோம் அவளுக்கு எப்படி இவ 2வது முடிச்சு 3வது முடிச்சு போடுவா? என்ன இருந்தாலும் கங்காவை கை நீட்டி அடிச்சிடக்கூடாதுப்பா. இப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ என்ன அடிச்சத நீ சந்தோஷப்படுறியா? சீச்சி, அவ அடிச்சது. அவ கூட என்ன ஒரு வாட்டி தான் அடிச்சா. நீங்க என்னடா அடிச்சிட்டான்னு சொல்லி காட்டிட்டே இருக்கீங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போங்கக்கா. இந்த வாய்க்கு தான் அவன் உன்னை நல்லா போட்டிருக்கா. என்னையே மதிக்க மாட்டேங்கிற, மத்தவங்க எப்படி நீ மதிச்சிருப்ப? அதான் உன்னை போட்டிருக்கா. இத பாரு, ரொம்ப பேசுற, வாய் மூடிட்டு பேசாம போயிடு. நான் என்ன விருந்து சாப்பிட வந்திருக்கேன்? நல்லது சொன்னா யார் கேக்குறா? அடிச்சவன் நல்லவளா இருக்க போய் தான்
உங்க அம்மாவும் உன் தம்பியும் உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அங்க நிச்சயதார்த்தத்தை ஜாம் ஜாம் நடத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்களாங்க அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசிட்டு போகுதுன்னு. நம்ம ஊர்லயே இந்த அக்கா தான் வாயில்லாத பூச்சி. இவங்களே இவ்வளவு பேசுறாங்கன்னா மத்தவங்க என்ன எப்படி பேசுவாங்க? புரியுது கங்கா. இவ்வளவு அவமானம் நடந்ததுக்கு அப்புறம் என் தம்பி அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இந்த ஊர்ல யாராவது என்ன மதிப்பாங்களாங்க? எங்க அம்மா ஒரு அறிவு கெட்டுவ. நான் அடி வாங்கினதை இந்த ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கா. இனிமே இந்த ஊர்ல என்னால தலை கட்ட முடியுமா? கங்கா, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? இங்க பார், எதுவுமே நம்ம கை விட்டு போகல, இனிமேவும் போகாது. அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நாம நினைக்கிறதா நடக்கும். எனக்கு ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்குங்க. அந்த ரஞ்சனி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருந்தா எங்க அம்மா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல. வாங்க போய் பார்க்கலாம். என்ன கங்கா இது இப்படி போட்டு நச்சரிக்கிற? ஆ, உங்களுக்கு என்ன? என்னதான் அவ அடிச்சா? உங்களை அடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். என்ன கங்கா இப்படி பேசுற? நீயும் நானும் வேறன்னு நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா பேசாம என் கூட வாங்க. எங்க அம்மா நிச்சயத்தை நடத்திட்டு வந்தாங்களா இல்ல எதுவுமே நடக்காம ஏமாந்து வந்தாங்களான்னு பாப்போம். வாங்க. கங்கா, டேய் கணேசா, பத்திரத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி இவகிட்ட மாட்டிக்கிட்டு முடியல. இவளே போவேனான்னு சொல்றா, இப்ப இவளே போய் கேட்க போறாளா? என்ன கேட்க போறாளோ? போ. ரஞ்சினி அக்கா, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் பிடிச்சவங்கள எங்க அக்காவுக்கு பிடிக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க 2 பேரும் எப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்க அக்காவோட நிச்சயதார்த்த அன்னைக்கு ஃப்ரெண்ட் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ அமுதா. கங்க்ராச்சுலேஷன் அமுதா. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சிவா. தேங்க்யூ சார். சிவா, இவர்தான் மிஸ்டர் ராவ், எங்க பாஸ். ஓ, சாரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். நானும் உங்க திறமை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அடடே, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். ஏங்க அமுதாவோட எம்பி. எம்பி இல்லமா அப்பா, எங்க எம்டி. ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் டைம் வந்தப்ப அம்மாவை பார்த்திருக்கேன். அப்பா இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஆமா ஆமா. இந்தம்மா உள்ள உட்கார. சரி சரி சரி. நர்மதா நின்னுட்டே இருக்கே, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. நீங்க உட்காருங்க சார், நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். அட நீ வச்சுக்கமா, நீ வச்சுக்க. மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை பண்ணிடுவோமா? சரிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. சார், நீங்க வாங்க ப்ளீஸ் சிட். இருக்கட்டுமா, நீங்க உங்க வேலையை பாருங்க. உட்காருங்க சார். பார்க்கும் பார்வையை பார்த்தால் அமுதாவின் வீடு போர்க்களமாக மாறிவிடுமோ?